ஹாய் வியூவர்ஸ். இப்போ எதை பத்தி பார்க்க போறோம்னா, நாட்டுக்கு முக்கிய தேவையான பிரேக்கிங் நியூஸ் ஒன்று வந்திருக்கு. அது என்னன்னா, தனுஷ்க்கும் நயன்தாராக்கும் இப்போ கடுமையாக வாக்குவாதம் ஆயிருக்கு. அது என்னன்னு பத்தி தான் இப்போ இந்த வீடியோவில் ப்ரீஃபாக பார்க்க போறோம். 2 இயர்ஸ் பேக் வந்துட்டு நயன்தாராக்கும் விக்னேஸ்வனுக்கும் மேரேஜ் நடந்தது. அது ஃபுல்லா வந்து யார் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் எடுத்து வெளியிடுறதுக்காக அக்ரிமெண்ட் போட்டு பண்ணியிருந்தாங்கன்னா, நெட்ஃபிளிக்ஸ் அவங்க தான் வந்து பண்ணியிருந்தாங்க. நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து ஃபுல்லா டோட்டல் காஸ்ட் மேரேஜுக்கு எல்லாமே பப்ளிசிட்டியா இருக்கட்டும், அவங்களோட வெட்டிங் காஸ்டா இருக்கட்டும், அவங்க ட்ரெஸ்ஸிங் காஸ்ட் எல்லாமே பார்த்தா நெட்ஃபிளிக்ஸ் தான் வந்து எல்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ வரைக்கும் அந்த இன்னும் வீடியோ வந்து ரிலீஸ் ஆகாம இருந்தது. அதனால இப்போ என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, இப்போ கடைசி கட்டத்திலே அதை ரிலீஸ் பண்ணிடலான்னு வந்திருந்தாங்க. இப்போ 2 டேஸ் 3 டேஸ் பிஃபோர் வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு டீசர் விட்டுருந்தாங்க. அதுல என்னன்னா, ஒரு தனுஷோட ப்ரொடக்ஷன்ல வந்த 400 ரவுடிதான் படத்தோட ஒரு டைரக்ஷன்ல இருக்கிற ஒரு போட்டோ, நாட் மூவி, டைரக்ஷன்ல இருக்க போட்டோ வந்து நயன்தாரா விக்னேஸ்வரன் இருக்கிற மாதிரி அவங்க ஒரு போட்டோ மட்டும் அந்த டீசர்ல விட்டுருந்தாங்க. ஸோ இது அதை பார்த்து தனுஷ் ஒரு ராயல்டி கேட்டு ஒரு கேஸ் போட்டிருக்காரு. என்னன்னா, எனக்கு 3 seconds வந்து என்னோட மூவியோட பேக்ட்ராப்ல இருக்க இமேஜ் வந்து யூஸ் பண்ணிருக்கீங்க, ஸோ நீங்க 10 crore வந்து எனக்கு ராயல்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. உடனே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நயன்தாரா வந்து அதுக்கு ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காங்க. என்னன்னா, இது வந்து பேக்ட்ராப்ல இருக்க இமேஜ் தான் நாங்க யூஸ் பண்ணியிருக்கோம், ஸோ நீங்க மூவியில இருக்கிறத நீங்க நாங்க யூஸ் பண்ணியிருந்தா நீங்க கேட்கலாம், பட் இது எப்படி நீங்க கேட்க முடியும்னு சொல்லி அவங்க தரப்புல வந்து சொல்லியிருக்காங்க. இதை வந்து இப்போ வந்து பெருசா வெடிச்சது காரணம் என்னன்னா, 2 இயர்ஸா வந்து தனுஷை வந்து அவங்க கண்டினியூவா ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க. எதுக்குன்னா, 400 ரவுடிதா படத்துல இருந்து தான் சாங் எடுக்கிறதுக்கோ இல்ல அதுல இருக்க வீடியோ கிளிப்ஸை யூஸ் பண்றதுக்கோ. பட் தனுஷ் வந்து அதுக்கு ஓகே சொல்லல. அதனால வந்து இப்ப ரொம்ப வெயிட் பண்ண முடியல அப்படின்னு நெட்ஃபிளிக்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தாங்க. அந்த ப்ரெஷர்னால இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, எப்படியாவது இப்ப வீடியோ ரிலீஸ் பண்ணலாம் சொல்லிட்டு அந்த ஒரு இமேஜாவது போட்டலாம்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. எதுக்கு காரணம்னா, அந்த மூவி தான் வந்து அவங்க 2 பேர் மேரேஜ் ஆகிறதுக்கான ஒரு ரீசனாவுமே இருந்தது. ஸோ அவங்க ஒரு நினைவா இருக்கட்டும்னு சொல்லிட்டு அந்த இமேஜ் போட்டிருக்காங்க. அது அவங்க மேலேயும் தப்பு கிடையாது, யூஸ் பண்ணிட்டாங்க. பட் இது வந்து தனுஷ் வந்துட்டு ஒரு 10 crore கேட்டு ராயல்டி கேட்டிருக்காரு. அதுக்கு இப்ப நயன்தாரா தரப்புல வந்து பயங்கரமா ஒரு ரிப்ளை ஒன்று கொடுத்துருக்காங்க. என்னன்னா, இந்த மாதிரி நாங்க வந்து இமேஜ் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம், அதுவும் 3 seconds தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நாங்க மூவியோட ஸ்டில்ஸோ இல்ல மூவியோட இமேஜஸோ இல்ல மூவியோட சாங்ஸோ எதுவுமே நாங்க யூஸ் பண்ண கிடையாது. நீங்க எதுவுமே பர்மிஷன் கொடுக்கறதுனால நாங்க இது யூஸ் பண்ணதுக்கு நீங்க ஏன் இப்படி இது பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரப்புல சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு, அந்த டீசர்ல பாத்தீங்கன்னா நயன்தாரா ப்ரீவியஸா நடிச்ச மூவிஸ்ல இருக்க ஸ்டில்ஸுமே வந்திருக்கு, அதே மாதிரி வீடியோ ஸ்கிரிப்ட்ஸும் வந்திருக்கு. எல்லாமே அவங்க ப்ரீவியஸா ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப இருக்கிற கரண்ட் இருக்கிற மூவிஸோட ஸ்டில்ஸ், அதோட பயணங்கள்லாம் வீடியோவை போட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து அவங்க நயன்தாரா வந்து ஒரு அவங்களோட வாழ்க்கையில நடந்த பாசிட்டிவான விஷயங்களையும் நெகட்டிவான விஷயங்களையும் ஸோ இதை தான் ஃபுல்லா வந்து போட்டிருக்காங்க அந்த டீசர்ல. இதனால வந்து தனுஷ் வந்து ரொம்ப ஹார்ஷா வந்து அதை கேஸ் போட்டார். இப்ப வந்து இது ரெண்டும் முடிஞ்சு போச்சு. தனுஷ் கேட்டது கரெக்ட்னு தான் எனக்கு தோணும். அஸ் ஏ பிசினஸா நீங்க யோசிச்சா தனுஷ் கேட்டது கரெக்ட். ஏன்னா அவங்க தனிப்பட்ட முறையில பண்ண மேரேஜ் வீடியோவை ஒரு கார்பரேட் கம்பெனிக்கு வித்துட்டாங்க. அவங்க மூலயமா தான் அந்த மேரேஜ் வீடியோவும் நடக்குது, அதுக்கான பிசினஸும் அவங்க பண்ணிருக்காங்க. ஸோ அது பிசினஸ் வைஸா அவங்க ஆக்கணும்னால இவர் கேட்கறது தப்பு கிடையாது. தனுஷ் மட்டும் கேட்க தேவையில்ல, அந்த வீடியோ கிளிப்ல இருக்கிற மூவிஸோட ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே கேட்கலாம். என்னோட ஆப்ஷன். ஏன்னா, ஒரு தனிப்பட்ட வீடியோ வந்து அது பிசினஸ் ஆகும்போது அதுல என்னென்னலாம் யூஸ் பண்ணிக்கணும் அவங்களுக்கு எல்லாமே ஷேர் தான் அது. ஏன்னா அவங்க எல்லாமே கோஇன்சிடன்ஸா வரனாலதான் அந்த வீடியோ நல்லா இருக்குது. இவங்க தனிப்பட்ட வீடியோல காசு செலவு பண்ணியோ இல்ல தனிப்பட்ட ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி இவங்களோட பேர்ல எதுவுமே நியூவா எடுக்கல, ஆல்ரெடி இருக்கிறத எது யூஸ் பண்ணிருக்கும் போது அவர் ஆப்வியஸா கேட்கறது கரெக்ட் தான். நயன்தாரா தரப்புல இருந்து அவங்க பதில் சொல்லிதான் ஆகணும். இதுவே வந்து தனிப்பட்ட முறையில அவங்க வீடியோ எடுத்து அவங்களுக்கு உள்ள வச்சுக்கிட்டாங்கன்னா, இது எதுவும் பிசினஸ் வைஸா அவங்க மோட்டிவா எதுவும் பண்ணாம அது யாருமே கேட்க போறது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இளையராஜா எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம வீட்டுல சாங்ஸ் கேட்கறது அது யாரும் அவரு ராயல்டி இத்தனை நாளா கேட்கல. எங்கெங்கெல்லாம் வந்துட்டு அவரோட பாட்டு வந்து ஆர்கெஸ்ட்ரால பாடுறாங்களோ அதுக்குதான் அவர் இப்ப ராயல்டி கேட்டாரு. அதே மாதிரிதான் இப்போ அவரு இளையராஜா கேட்டது தப்புன்னு தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா அப்ப வீட்டுல எல்லார் வீட்லயும் ரேடியோ இல்லாத காலத்துல இருந்தே எஃப்எம்ல இருந்து பாடிட்டு இருந்த கேட்டுட்டு இருந்த இசைகள் பார்த்தீங்கன்னா இளையராஜா இசை தான். ஸோ அவர் வந்து பாட்டை எடுத்து இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் வந்து காசு சம்பாதிக்கிறாங்க. இதே மாதிரிதான் இப்ப தனுஷும் பண்ணியிருக்காரு. அப்ப நீங்க கேட்கலாம், ஏன் தனுஷ் மட்டும் நீங்க பண்றது சரின்னு சொல்றீங்க, ஏன் இளையராஜா பண்ணது தப்புன்னு சொல்றீங்க? ஏன்னா இளையராஜா பண்ணது எல்லாமே படத்துல
மியூசிக் போட்டு முடிச்சிட்டாங்க, ஓகே. அவரோட மியூசிக் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஓகே. தனுஷ் போட்டது என்னன்னா அவரு ப்ரொடியூசரு என்கிட்ட கேட்காம பேக்ராப்ல இமேஜ் போட்டிருக்கீங்க. இது எல்லாமே தனிப்பட்ட முறையில் அவங்க காசு சம்பாதிக்கிறதுக்கோசரம் அவங்க பர்சனல் வீடியோக்காக இந்த மூவியை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா இளையராஜா பர்சனல் யூஸ்க்கு எதுவுமே பண்ண கிடையாது. ஆனா தனுஷ் வந்து கேட்டது கரெக்ட் தான். பட் இந்த நியூஸ் இப்ப ஏன் இவ்வளவு சென்சேஷன் ஆகும், இது ஏன் இவ்வளவு பெருசா இப்ப நியூஸ்ல போடுறாங்க, எனக்கு ஒரு கேள்விக்குறி இருக்கு. என்னன்னா நாட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்கு, இதுதான் பிரச்சனையா? நியூஸ்காரங்களுக்கு இது பிரேக்கிங் நியூஸ். நாட்டுல என்னென்னமோ பிரச்சனை இருக்கு. நேத்து பார்த்தா ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு பையன் செத்து போயிட்டான் கிண்டியில. அதே ஹாஸ்பிட்டல்ல 2 days பிஃபோர் ஒரு பையன் டாக்டரை கத்தியால குத்திட்டான். அது யாருமே நியூஸ்ல இன்னும் பெருசா போடல. அதே மாதிரி அந்த பையன் தரப்புல இருந்து பேசுறது இன்னும் போடல. நேத்து ஒரு பையன் ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாம செத்து போயிட்டான். அதை எதுவும் பேசல. இப்ப இந்த தனுஷ் நயன்தாரா பிரச்சனை மேட்டர் மெயின். நியூஸ்காரங்களுக்கு எது பிரேக்கிங் நியூஸ் ஆகணும், எது பிரேக்கிங் நியூஸ் ஆகக்கூடாதுன்னு என்ன விஷயமே தெரியல. இதெல்லாம் போக 2 பேரும் தனிப்பட்ட வாழ்க்கையில பண்ற கல்யாணத்தை ஒரு பிசினஸ் மைண்டா பார்த்த அவங்க தப்பு. யாரு நான் சொல்றேன்னா, விக்னேஷ் சிவனும் நயன்தாராவும் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க, அது வீடியோ ஏன் பிசினஸ் ஆக்குறாங்க? அது தனிப்பட்ட பண்ற முறையில பிசினஸ் ஆகும்போது தனுஷ் கேட்க தான் செய்வார். அதனால வந்து தனுஷ் பண்ணதான் கரெக்ட், நான் தப்பு சொல்ல மாட்டேன். இதை வந்து இதே கல்யாணத்தை யாரோ மிடில் கிளாஸ்லயோ இல்லை ரொம்ப கீழே இருக்க ஏழ்மையான குடும்பத்திலயோ கல்யாணம் பண்ணி யாராவது கொண்டு போய் கார்பரேட் கம்பெனிகிட்ட கொடுத்து பப்ளிஷ் பண்ணு சொன்னா கார்பரேட் கம்பெனி பண்ணுமா? கார்பரேட் பண்ணாது. சரி யூடியூப்ல போடலாம், யூடியூப்ல போட்டா அந்த சாங் போட்டா பிரச்சனை, இளையராஜா சாங் போட்டா பிரச்சனை, அனிருத் சாங் போட்டா பிரச்சனை, எது போட்டாலும் கார்பரேட்ஸ். ஸோ காசு இருக்கிறவன் பப்ளிஷ் பண்ணி இன்னும் காசு சம்பாதிக்க பார்க்கலாம். ஒரு கல்யாணம் பண்ற வீடியோவை அதுக்கு ஆதரிச்சு பேசுறவங்களும் இருக்கிறாங்க, அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பேசுறவங்களும் இருக்காங்க. ஆனா நாட்டுக்கு எது தேவையோ அது வந்து பேசுற சேனல் இல்லை, நியூஸ் எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. இப்ப தனுஷுக்கும் நயன்தாராக்கும் ஏன் இந்த சண்டை, ஏன் இது சுலபமா முடிச்சிருக்கலாமே அப்படின்னு எல்லாருக்கும் தோணிருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து படம் நடிக்கும் போது என்ன பிரச்சனை இருந்ததோ தெரியல. எனக்கு தெரிஞ்ச இந்த ப்ராப்ளம் வந்து ஒரு 10 years இருக்கும்னு நினைக்கிறேன். படம் நடிக்கிறது வந்து தனுஷுக்கு ஏதோ பிரச்சனையா இருந்திருக்கும். அந்த பிரச்சனையை பழி வாங்குறதுக்கு அவர் நேரங்களை பார்த்துட்டு இருந்த மாதிரிதான் எனக்கு தெரிஞ்சது. இப்ப மாட்டினாங்க அப்படின்ற மாதிரி அவர் இப்ப வாங்கடா நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி கேஸ் போட்டாரு. விக்னேஷ் சிவன் பாத்தீங்கன்னா அந்த மூவி அப்ப அவருக்கு தனுஷுக்கு ஏதோ கதையில இன்டர்ஃபியர் ஆகிறாரா என்ன பிரச்சனைன்னு தெரியல. அதனால இவ்வளவு நாளா பாத்தீங்கன்னா அடுத்து தனுஷ் கூட சேர்ந்து படம் பண்ற வாய்ப்பே கிடைக்காம போயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு இப்ப வந்து தனுஷ் கூட அவங்க ரொம்ப 2 years ஃபாலோ பேக் பண்ணிருக்காங்க இந்த வீடியோ எல்லாம் பாக்குறதுக்கு. நானும் படத்தோட வீடியோ எல்லாம் வந்துட்டு நெட்ஃபிளிக்ஸ் அந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ல ஆட் பண்றதுக்கு பார்த்துட்டு இருந்திருக்காங்க. பட் தனுஷ் வந்து ரெஸ்பாண்டே பண்ணல. அப்படி ரெஸ்பாண்ட் பண்ணலன்னா அவருக்கும் ஏதாச்சும் ஒரு பின்னாடி ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்கலாம், இவங்க எதுவும் அவங்க சைடு இருந்து பேசியிருக்காம இருக்கலாம். ஸோ இதுக்காக தனுஷ் இழுத்தடிச்ச மாதிரி இருக்கலாம். இதுக்கப்புறமும் நெட்ஃபிளிக்ஸால அதை ஸ்டாப் பண்ண முடியல. ஏன்னா அவங்க அப்பயே வீடியோ எடுத்துட்டாங்க, அப்பயே 25 crores வந்து வீடியோ எடுத்துட்டாங்க அவங்கள்ட்ட கொடுத்து. ஸோ இதுக்கப்புறமும் அது இருந்தாலும் அது பட்ஜெட் தாங்காதுன்னு சொல்லி நெட்ஃபிளிக்ஸ் வந்து ரொம்ப ப்ரெஷர் மூலமா இப்ப அவங்க ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் அந்த கேஸ் எப்படி போகும்னு தெரியல. 18ஆம் தேதி நயன்தாரா பர்த்டே வருது, அது ரிலீஸ் பண்றாங்களா எப்படின்னு தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு என்ன மைண்ட்ல தோணும்? இந்த தனுஷ் போட்ட கேஸ் கரெக்டா இல்ல நயன்தாரா கொடுத்த ரிப்ளை கரெக்டா என்னன்னு சொல்லி உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ கமெண்ட் பண்ணுங்க, நானும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய்.